பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் இதே நம்முடைய இதே மாளிகையில் ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா, எங்களுடைய தலைமையில நல்ல கூட்டணி அமையும். எங்க தலைமை ஏத்துக்கிட்டு வர்றது கட்சிகள் ரெடியா இருக்கு. ஆனால் எந்தெந்த கட்சிகள்ன்றது நான் அப்போ இந்த நேரத்தில் சொல்றது உசிதமா இருக்காது. இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. கண்டிப்பா பொதுச் செயலாளர் கட்சியும் அறிவிக்கும். தேர்தல் அறிக்கை குழு இன்றைக்கு கூடி அதன் அடிப்படையில் ஏற்கனவே அதாவது மண்டலங்கள் வாரியாக கழக பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் ஒரு அறிவிப்பு செய்து ஒரு 10 தலைமைக்கழக நிர்வாகிகள் நேரடியாக அந்த மண்டலங்களுக்கு சென்றோம். அந்த மண்டலம் சென்று பொதுவாக மத்திய அரசு சார்ந்த நிறைய அந்த கருத்துக்கள் மத்திய அரசு செய்ய வேண்டியது திமுக செய்ய தவறியது. அதாவது 17 வருஷம் முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும். 17 வருஷம் திமுக செய்ய தவறிய விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தான் உங்களால் தான் மீட்க முடியும். அதுதான் அந்த எங்களுடைய கேப்ஷன், எங்களுடைய அந்த ஒரு கோஷமே ஸ்லோகனே தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். இதுதான் எங்களுடைய அந்த கோஷம் கூட. ஏன்னா அந்த வகையில் மத்திய அரசு செய்ய தவறிய அதே போல மாநில அரசு அதாவது மத்தியில் 17 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்கள் அந்த பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு கிடைத்த அந்த துரோகங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம். அதே போல மாநில அரசு சார்ந்த விஷயங்கள் அது என்னென்னதெல்லாம் தொகுத்து அதன் அடிப்படையில் எதெல்லாம் இடம்பெறணும் அப்படின்றத ஒரு பெரிய அளவுக்கு தேர்தல் அறிக்கை முழுமையான அளவுக்கு தமிழ்நாட்டுடைய நலன் மக்கள் நலன் சார்ந்த வகையில் நிச்சயமா உரிமையை மீட்டெடுக்கின்ற விஷயம் அடிப்படையில் தான் நிச்சயமா அது இருக்கும். எனவே அந்த கருத்தை தான் நம்முடைய தேர்தல் அறிக்கை குழு தலைவர் திரு முன்னாள் அமைச்சர் துணை பொதுச்செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்ல இப்போ அவரு திரு செல்வ பெருந்தகையினுடைய அந்த கருத்துக்கள் பார்த்தா கொஞ்சம் ஒரு பிரேக்கிங் ஆகிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதுக்காக நாங்க யாரையும் போய் கெஞ்சல, புரியுதுங்களா? நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கன்ட்டுன்னு எங்களை பொறுத்தவரை சரி இல்லையா. அங்க பாத்தீங்கன்னா செல்வ திமுக எங்களுக்கு பயந்தே குறிப்பா அவசர அவசரமா ஏன் முடிக்கிறாங்க, அவசர அவசரமா உடனே ஒப்பந்தம், உடனே கையெழுத்து, உடனே வெளியிடுறாங்க, உடனே தொகுதி பங்கீட்டுக்குள்ள எல்லாம் நடவடிக்கை எடுக்குது. இதுல அவசரம் காட்ட வேண்டியது அவசியம் என்னன்னா, விட்டா எங்க போவாங்க, ஆப்ஷனு ஏடிஎம்கே வருவாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் எந்த கட்சிக்கும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் பயந்து காலில் விழாத குறையா கெஞ்சி இன்னைக்கு சீக்கிரம் அவசர அவசரமா முடிக்க பாக்குறாங்க. இது அவருடைய ஒரு தோல்வி பயமோ அதே போல எங்க மேல உள்ள அந்த ஒரு அச்சத்தை தான் அவங்க நிச்சயமா திமுகவுடைய அந்த அவசரத்தன்மை நிச்சயமா காட்டுது. எனவே எது எப்படி இருந்தாலும் சரி சரிதானே சொன்னது போல இன்னும் தேர்தல் இன்னும் மார்ச் 2nd வீக் 2வது வாரத்தில் அறிவிப்பு செய்யப்படலாம். அப்படி அறிவிப்பு செய்யப்படும் போது அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட இன்னும் 10 நாள் இருக்கு. 10 நாள் இருக்கிற நிலையில ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்திரிக்காய் மலிந்தால் கடை தெருவுக்கு வந்துதான் ஆகணும். யார் யார் எங்கெங்க ஜம்ப் பண்ணி எங்கெங்க போறாங்கன்றதெல்லாம் இன்னும் 10 நாள் தெரிஞ்சிடும். அது வரல இன்டர்வல். ஓகே, இல்ல இப்போ பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் இதே நம்முடைய இதே மாளிகையில் ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா, எங்களுடைய தலைமையில நல்ல கூட்டணி அமையும். ஸோ அதுக்கு டைம் இருக்கு. ஸோ அரசியல் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அது கடைசி காலகட்டங்களில் வரல, புரியுதுங்களா? நேற்று இப்போ எங்க தலைமை ஏத்துக்கிட்டு வர்றது கட்சிகள் ரெடியா இருக்கு. ஆனால் எந்தெந்த கட்சிகள்ன்றது நான் அப்போ இந்த நேரத்தில் சொல்றது உசிதமா இருக்காது. அதனால எங்க கட்சி தலைமை ஏற்றுட்டு வருகின்ற நிலையில எங்க தலைமையிலான அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத நிச்சயமா உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு இல்லையா. எலெக்ஷனுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்றதுக்கு முந்தைய 2-3 நாள்ல கண்டிப்பா எங்க தலைமையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி இருக்குன்றத கண்டிப்பா பொதுச் செயலாளர் கட்சியும் அறிவிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.